திரு ஷபீர், இப்போ தமிழ்நாட்டில் இந்த தொகுதி பங்கீடுக்கான அந்த பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் எந்த திசையை நோக்கி இப்போ தொடங்கி நடந்துட்டு இருக்கு? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அது ஆல்ரெடி செட்டில் தான். ஏன்னா அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமா அப்படின்னா மேபி அந்த கூட்டணி எந்த தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படின்றதுல கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இழுபறி இருக்கும். காங்கிரஸோட அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணி அப்படின்றது போயிட்டுருக்கு. ரெண்டாவது, புதிய வரவு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் உள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. அது மக்கள் நீதி மையம். அவங்க காங்கிரஸ் வழியாக வராங்களா அல்லது திமுகவோட நேரடி கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். இவ்வளோதான் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றது அதிகம். ஏன்னா இந்த அதிமுகவுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ திமுகவிலையுமே ஆல்ரெடி செட்டில்டு அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சியுமே அவர்களுக்கு ஒதுக்குவதற்கு திமுக தயாராக இருக்கக்கூடிய தொகுதிகளை விட கூடுதலாக கேட்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல ஒரு சுமூகமான நிலையை எட்டக்கூடிய நிலை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி, அதுவும் அந்த லார்ஜர் இந்தியா அலையன்ஸ்ல ஒரு விஷயம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாஜகவை எக்காரணம் கொண்டும் அதை எதிர்ப்பதில் நாம் ஒன்றுபட்டு இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. இப்போ வெஸ்ட் பெங்கால்லையோ அல்லது பீகார் போன்ற ஒரு நிலையெல்லாம் இங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைச்சதில் திமுகவுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது, பிரதானமான ஒரு பங்காக இருக்கிறது. நீங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு 24 வருஷம் அந்த யூபிஏ ஒரு பங்கு தானே இருந்தது. இல்ல நிதிஷ் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டு உள்ள வராரு. நீங்க திமுகவையும் நிதிஷையும் கம்பேர் பண்ண முடியாது. திமுக ஒன் ஆஃப் தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் யூபிஏ அலையன்ஸ். நீங்க யூபிஏ 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போதுலேருந்து திமுக அதில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பங்கு அப்படின்றது ஒரு ரிலையபிலிட்டி ஃபேக்டர் இருக்குல்ல, அது திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது. அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ திமுக இங்கே ஆளுங்கட்சியாகவும் இருக்குது. ஸோ இந்த சீட் ஷேரிங்கில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த தொகுதிகள் அப்படின்றதுல அவங்க பொதுவாக ஒரு கட்சி ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க, அப்புறமா அந்த நெகோசியேஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அது ஃபைனலாக செட்டில் ஆயிரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக இந்த தொகுதிகளை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப காரசாரமாக பேசக்கூடிய ஒரு நிலையும் அங்கே இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கார்த்தி சிதம்பரத்துக்கு அந்த தொகுதியை ஒதுக்கலாமா அப்படின்றதுல இருவேறு கருத்துக்கள் வருது. திருமாவளவன் அவர்களுக்கு பொது தொகுதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நவாஸ் கனிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கலாமா என்பதுல சந்தேகம் வருது. சோ அப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முழுவதுமாக ஒரு கேக் வாக்கா இருக்குமா? கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக தானே எல்லாத்தையும் முடிக்க முடியும். நீங்க பேச்சுவார்த்தையில் தானே அதெல்லாம் முடியும். நீங்க கூட்டணி முரண்பாடு அப்படின்ற இடத்துல இது நடக்காது இல்லையா? பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்துறதுக்கு ஒரு கன்சென்சஸை டெவலப் பண்றது தானே. இப்போ அவங்க திமுக தரப்புல இருந்து ஒரு 2-3 சர்வே எடுத்திருக்காங்க. பல தொகுதிகளில் ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸ்க்கு எதிராக இருக்கு அப்படின்னும் போது ஒன்று அவங்க தொகுதியை மாற்றுங்க அப்படின்வாங்க, இல்லை கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்வாங்க. அது ஒரு கிவ் அண்ட் டேக் தானே. பட் அதில் ஒரு முரண்பாடோட இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது, ரெண்டு கட்சியும் ஒருத்தர் பார்த்துக்கவே விருப்பப்படலை அப்படின்ற நிலையிலேருந்து இந்த பிரச்சனை இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்கலைல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றது தான் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலை. பட் இது மோசமா போகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு போவாது, போகவும் விடமாட்டாங்க அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த தொகுதி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபீல்டுக்கு போகணும், பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படின்றது தான் திமுக கூட்டணியுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி அந்த பிரச்சாரத்தை நீங்க எடுக்கிறீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ், ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றது. அதிமுக கூட்டணிக்கு சேலஞ்சஸ் அதிகம் அப்படின்னா காரணம் என்னன்னா, இபிஎஸ் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு இது அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அப்போ இந்த தேர்தலில் அவர் கட்சியை வழி நடத்த வேண்டும், அந்த கட்சிக்கு ஒரு வின்னபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டரையாச்சும் அவர் அந்த ரிசல்ட்ஸை காமிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அப்படின்றது இருக்கு. அவர் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த சூழலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி பாஜக ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு தேர்தல் அக்ரெசிவ் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் வெளியே வந்திருக்காரு. மீண்டும் அவரை உள்ள கூப்பிடுறதுக்கான பல்வேறு முயற்சிகள் அப்படின்றது நடக்குது.
பட் இப்போ அவர் அந்த மனநிலையில இருக்காரா இல்லையா அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் பாஜக ஒரு சின்ன ஹோப்ல இருக்காங்க. அப்படி இபிஎஸ் வரலை அப்படின்னா நாம் தமிழரை அப்ரோச் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க பிஜேபி தரப்புலேருந்து அப்படின்னு தகவல். பட் சீமான் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஏடிஎம்கே தரப்புல இருந்தா பிஜேபி தரப்புல இருந்தா பிஜேபி தரப்புல இருந்து ஏடிஎம்கேவும் பேசுறாங்க. ஏடிஎம்கேக்கும் வந்து சீமானோட ஒரு சேனல் இருக்கு. ஸோ அதையும் வந்து அவங்க பர்சியூ பண்றாங்க அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய சூழல். பாஜகவுடைய கேம் பிளான் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து அந்த 3வது இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் பேசுனதுக்கு அப்புறம் பாஜகவுடைய ஓட் ஷேர் வந்து அதிகமாகும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காரு. அப்போ அதை நோக்கி போகும்போது அந்த டபுள் டிஜிட் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பாஜக பயணம் செய்கிறது. பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாச்சும் ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு அதிமுகவோட கூட்டணிகள்ல இப்போ நாம் தமிழரை வந்து அவங்க முயற்சி பண்றாங்கன்றத சொல்றீங்க. அப்போ அவங்க கூடவே கூட்டணியில இருக்கக்கூடிய இருந்த தமாக, பாமக, தேமுதிக அவர்களுடனான பேச்சுவார்த்தை என்பது அது குறித்து ஒரு சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு அதையும் வந்து பிஜேபி செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பிஎம்கே வந்து டிஎம்கே பக்கம் வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை அதை எப்படியாச்சும் கொண்டு வந்துடலான்னாங்க. பட் திருமாவளவன்லாம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுனால அந்த டிஸ்டர்பன்ஸ் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமையும் முடிவு செய்திருக்கிறது. அதனால அந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படின்றது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை. பட் அதிமுகவோடையும் பிஎம்கே போகுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட தான் பிஎம்கே போகக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய நிலவரம். இது நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம், அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது வேறு விதமாக இந்த காட்சிகள் அப்படின்றது மாறும். உங்களுக்கு எங்கே வந்து நியூஸ் இருக்கும், எங்கே வந்து கண்டென்ட் இருக்கும்னா, அந்த அதிமுக கூட்டணி என்ன கூட்டணி அமைக்க முடியுமா அப்படின்றத ஒரு செய்தி இருக்குது. இன்னொன்று பிஜேபி ஒரு 3வது அணியை அமைப்பார்களா அப்படின்ற ஒரு இடத்துல தான் நமக்கான கண்டென்ட் அப்படின்றது இருக்குது. பிஜேபியுடைய நோக்கம் என்னன்னா, இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவை எப்படியாச்சும் ஐசோலேட் பண்ணணும், ஏடிஎம்கே விட கூடுதலாக ஒரு % ஓட்டு வாங்கிடலாமா, அல்லது ஒரு டபுள் டிஜிட்ல வந்து நாமளும் வாக்குகளை வந்து அந்த ஓட் ஷேரை காமிக்க முடியுமா அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த கட்சிகள் டிஎம்சி அதுக்கப்புறம் டிஎம்சி மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு டிலமால இருந்தாங்க. பட் அது லாஸ்ட் நேரத்தில் எப்படி அது அமையுது அப்படின்றத பொறுத்து தான் அவங்கெல்லாம் அந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ பாஜகவோட அந்த வியூகத்தில் நாம் தமிழர் கட்சியுடனான கூட்டணிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க தரப்புலேருந்து தனித்து போட்டி அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப உறுதியாக சொல்லிட்டு தானே இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு சுமூக நிலை ஏற்படுமா? சரி, உங்களுக்கு இந்தியா பூரா வந்து பாஜக செய்கின்ற ஒரு வேலை என்னன்னா, மற்ற கட்சிகளை எல்லாம் வந்து எப்படியாச்சும் பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. நீங்கள் ஒன்று எங்கள் கூட்டணிக்கு வரீங்களா, அல்லது இடி சம்மன் உங்களுக்கு வருமா, அல்லது ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி விசாரணை அப்படின்றது உங்கள் மீது நடத்தப்பட வேண்டுமா அப்படின்ற ஒரு நிலை அந்த லெவலில் தான் இன்றைக்கி வந்து டீலிங்கே நடக்குது அப்படின்றது தான் வந்து வட இந்தியாவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் நிதிஷ்குமார் வந்து ஒரு நாள் முன்னாடி பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்து 9வது முறையாக முதலமைச்சர் ஆகிறார். அடுத்த நாளே வந்து லல்லு பிரசாத் யாதவ இடி நோட்டீஸ் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சோதனைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து என்ஐஏ சோதனை நடந்த அந்த டைமிங் வந்து சஸ்பெக்ட். எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்றது ஒரு கேள்வி. பட் என்ஐஏ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்படின்ற அளவில் அவங்களுக்கு சில தகவல்கள் ஏதாச்சும் இருக்கலாம், அதை வெரிஃபை பண்ண கூட வந்திருக்கலாம். ஏன்னா கைது நடவடிக்கை அப்படின்றது எதுவும் நடக்கலை. ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா அவங்க கைது பண்ணிடுவாங்க. பட் சம்மன் பண்ணி அவங்க விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம இந்த டைமிங்கை வந்து நீங்கள் பார்க்கணும். அதுதான் இன்ட்ரெஸ்டிங். அப்போ எல்லா கட்சிகளுக்கும் வந்து நோட்டீஸ் அப்படின்றது இன்னைக்கு போயிட்டு இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் சம்மனிங் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஜார்க்கண்டில் உங்களுக்கு வந்து ஹேமந்த் சோரேன், அதுக்கப்புறம் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மகாராஷ்டிராவில் ரோஹித் பவார், அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய சில தலைவர்களையும் வந்து இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியை ஏற்படுத்துறாங்க. இது எல்லாம் வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஜேபிஸ் கேம் அப்படின்றது தான் தெரியுது. முதற்கட்ட கருத்து